அல்-மாயிதா உணவு தட்டு நலசங்கம் சார்பில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு 6ஆம் ஆண்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. கோவை மாவட்டம் ஆசாத் நகர் பகுதியில் இயங்கி வரும் அல்-மாயிதா உணவு தட்டு நலசங்கம் சார்பில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு 6ஆம் ஆண்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் 13ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆசாத் நகர் அக்தார் ஜமாத் ஸ்கூல் எதிரில் நடைபெற்றது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் சமூக மற்றும் மத தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு உரைகள் நிகழ்த்தினர். நிகழ்ச்சிக்கு அல்-மாயிதா உணவு தட்டு நலசங்கம் நிறுவனர் மற்றும் செயலாளர் கே. முகமது அசன் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் கே. ராம்குமார், MBA LLB, SA வெஜிடபிள்ஸ் நிறுவனர் S. பஷீர் மற்றும் ₹1 ஒரு உயிர் மருத்துவ சேவை குழு AS ஹாஜா முஹைதீன் மற்றும் கரும்பு கடை காவல் ஆய்வாளர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரமலான் உடைய சிறப்பை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து கரும்பு கடை மஸ்ஜிதுல் ஹூதோ இமாம் மௌலவி முகமது ரியாசுதீன் இரையச்சம் உள்ள ரமலான் இரையச்சம் உடையவருக்கே என்ற தலைப்பில் சிறப்பு உரையாற்றினார். இந்நிகழ்வில் மஸ்ஜிதுல் புர்ஹான் குனியமுத்தூர் செயலாளர் AM முகமது ஷாபி, A. மொய்தீன் பாபா, ஹனீபா சிக்கந்தர் பாஷா மற்றும் அல்-மாயிதா உணவு தொட்டு அனைத்து சகோதர சகோதரிகள், சமூக மற்றும் மத முன்னேற்ற தலைவர்கள் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகரில்லா அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அகில மக்களுக்கெல்லாம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டி வாழ்ந்து மரணித்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் மற்றும் அல்-மாயிதா உணவு தட்டு சிறப்பழைப்பாளர்களாக அழைக்கப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அனைவருக்கும் கூட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இங்கே இன்று வெள்ளிக்கிழமையான இன்று இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு எனது குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்காக இருக்கும் நான் இதில் கிறிஸ்துவ மக்களான என்னுடைய இளம் வழக்கறிஞர்கள் இங்கே உள்ளார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகளாக இந்த நான் இந்த இடத்தில் பார்க்கிறேன். இஸ்லாமிய சமூகத்தை பற்றி நான் என் பல நண்பர்களுடனும் பழகியதிலிருந்து எனக்கு அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதில் இந்த இஃப்தார் நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு ஈகை குணத்தையும், இவ்வாறு அனைவரும் கூடியிருந்து காலையிலிருந்து நோன்பு நோற்று அந்த நோன்பை திறக்கும் பொழுது அனைவரும் கூடியிருந்து திறப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சமுதாய நிகழ்வு, சமுதாயத்திற்கே ஒரு பாடம். காலை முதல் நீரின்றி உணவின்றி உச்சி வெயிலிலே உரைத்துக் கொண்டு உடலுள்ள நீரெல்லாம் வேர்வையாக சிந்தி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம்தான் உண்மையான நோன்பாளிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த கூட்டம் இதோ என் கண் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறது. மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் பெண்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள். நீங்கள் நோன்பு வைத்தால் ஒரு நோன்புக்கு 2 கூலி கிடைக்கும். என்னவென்று தெரியுமா? ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் சமைத்து கொடுப்பீர்கள் அல்லவா? சகருக்கும் இஃப்தாருக்கும் நீங்கள் உணவு சமைத்து கொடுப்பீர்கள் அல்லவா? அதற்கும் சேர்த்து இறைவன் உங்களுக்கு ஒரு நோன்புக்கு 2 நோன்புகளை பலனை கொடுக்கின்றான்.